பகத்சிங் தூக்கில் இருக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற மாதிரி ஆங்கில அரசு கேட்கிறாங்க. பகத்சிங் தன்னுடைய கடைசி ஆசைகள் என்னன்ட்டு ஒரு நீண்ட பட்டியலே சொல்றாரு. அந்த பட்டியல்ல ஒரு சிலதை தவிர்த்து மற்றதை ஆங்கில அரசு நிறைவேற்றல. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கடைசி ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவரு இருந்த சிறையில கிட்டத்தட்ட ஒரு 1000 கைதிகள் இருப்பாங்க. அந்த 1000 கைதிகளுக்கும் ஒரே ஒரு கழிப்பறை இருக்கும். அந்த ஒரே ஒரு கழிப்பறையை அல்றது யார் அப்படின்னா ஒரு வயதான அம்மா. அப்படிதான் இருக்காங்க. சோ அந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சு பாருங்க, 1000 பேரு ஒரே கழிப்பறையை பயன்படுத்தணும்னா எவ்வளவு கொடுமையா இருக்கும். அதை விட அந்த கழிவுகளை 1000 பேர்த்துடைய கழிவுகளை ஒரே ஒரு பெண்மணி அகற்றுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலைகள் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இப்ப பகத்சிங்கோட கடைசி ஆசை என்ன அப்படிங்கிற சொல்றாரு அப்படின்னா, அந்த சிறையில இருக்கிற அந்த அம்மா சமைச்ச சாப்பாட்டை நான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆங்கில அரசு என்னடா அது ஒரு விபரீதமான ஒரு ஆசையா அவருக்கு இருக்கு இந்த மாதிரி நினைக்கிறாங்க. சரி உன்னுடைய கடைசி ஆசை தானே அப்படின்ட்டு அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. இது மாதிரி இந்த பகத்சிங் நீங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. என்னடா அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துடைய மலத்தை டெய்லி அள்ளிக்கிட்டு இருக்கோம், நம்ம மலம் அள்ளுறோம், நம்ம கையால அவன் சாப்பிடுன்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறுநாள் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா போறாங்க. போயிட்டு பகத்சிங் கிட்ட அந்த அம்மா சமைச்சு எடுத்துட்டு வராங்க. உங்க கையாலே நீங்க பரிமாறுங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி பகத்சிங் சொல்றாரு. அந்த அம்மா மறுபடியும் கேக்குறாங்க, ஏன்பா கிட்டத்தட்ட உனக்கு நிறைய கடைசி ஆசைகள் 23 வயசு கூட நிரம்பல, நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா நீ என்னோட கையால சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறியே, ஏன்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பகத்சிங் என்ன சொல்றாரு, நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னுடைய கழிவுகளை என்னுடைய அம்மா தான் அகற்றுவாங்க. சோ எனக்கு என்ன அப்படின்னா நம்ம யாருக்கா இருந்தாலும் நம்மளுடைய கழிவுகளை நம்மளுடைய அம்மா எந்த ஒரு முகம் சுளிப்பும் இல்லாம அகற்றிடுவாங்க. அதுபோல நீங்க 1000 பேரும் தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து கிட்டத்தட்ட இந்த சிறைச்சாலை முழுவதும் நீங்க கழிவுகளை அகற்றி வரீங்க. அதனால நீங்க இந்த சிறைச்சாலைக்கே தாய் அப்படிங்கிற மாதிரி பகத்சிங் சொன்னாராம். அந்த அம்மா ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டாங்களா. சோ இந்த பகத்சிங்களுடைய கடைசி ஆசைகள்லாம் பாத்தீங்களா. சோ இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் மோட்டிவேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி